ஹலோ நேர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? நானும் நல்லா தான் இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா, சாமை அரிசி சாப்பாடுக்கு வச்சுட்டுருக்கேன். நாங்கள் ஒயிட் ரைஸ் ஆனத்தினே முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி மில்லட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி மில்லட்ஸில் ஒரு வகை சாமை அரிசி அதை வச்சுருக்கேன் குக்கரில். அதுக்கு மேல் பாத்திரத்தில் சின்ன வெங்காயம் சாம்பார் பண்ணலான்ட்டு அது கூட க்ளீனாக அனுப்பிட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுவும் வச்சுருக்கேன் ஒரு பேனில். இன்னொரு பேனில் துவரம் பருப்பு ஒரு தக்காளி வச்சுருக்கேன். தக்காளியை முழுசாக வச்சுருக்கேன். அப்புறமா அது வெந்தானப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு சாம்பாருக்கு போட போகிறேன். ஒரு துளியுண்டு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு குக்கர் லிட் மூடிட்டாக்கா ஒரு 4 விசில் வந்தாக்கா சூப்பராக எல்லா பருப்பு வெங்காயம் சாமை அரிசி எல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஓசை அடங்கிய பிறகு சாம்பார் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே சாம்பாருக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஒரு வானலில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மெந்தியம், ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, காரத்துக்கு ஏற்ற வரமிளகா 4-5, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பொன்னரம் அப்படி வறுக்கணும். நான் இங்கே கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டுருக்கேன். கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப நல்லா வரும். அந்த டைஜஷனுக்கும் நல்லது, ஃப்ளேவரும் நல்லா. முடிஞ்ச அளவுக்கு கட்டி பெருங்காயம் வறுக்கிச்சா போட்டுக்கோங்க. இல்லைன்னாக்கா பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கூல் டவுன் ஆன அப்புறம் அரைக்கிறேன். அதுக்கு முன்னே நான் ஒரு ஃபைனாக ஒரு ஃபில்டர் காஃபி சாப்பிட்லான்னு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஒரு கிளாஸுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பால் டிகாக்ஷன் எல்லாம் சேர்த்து சூப்பராக ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. உங்களுக்கு பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு தோன்றுறதா? காலங்காலத்தால் ஃப்ரெஷ்ஷு ஃபில்டர் காஃபி சாப்பிட்டா தான் மைண்ட் ஆக்டிவாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக எல்லா வேலையும் பண்ண முடியும். எவ்வளோ சூப்பராக இருக்குது. நானந்தோ பல்குலேட்டரில் போடுறேன் காஃபி டிகாக்ஷன், சூப்பராக இறங்கி வரும். ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே நான் காஃபி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இது ஆறிருந்து இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நைஸாக அரைக்கணும். மசாலா அரைச்சின அப்புறம் சாம்பார் பண்ண வேண்டியதுதான். இப்போ குக்கர் ப்ரெஷரு போயிருக்கு, கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிருக்கு. இப்போது எல்லாம் சேர்த்துட்டு மசாலா, சின்ன வெங்காயம், பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு கொதிக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தக்காளியை வேறு பாத்திரத்துக்கு போட்டுட்டு அதில் தோலை நீக்கிட்டு புளி தண்ணியோடு நல்லா கரைச்சிட்டு இதுக்கு சேர்க்க போகிறேன். மில்லட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. கரெக்டாக தண்ணி வச்சாக்கா ரொம்ப நல்லா வரும். ஆனால் மெயின் ஒரே ஒரு நோட் பண்ணணுன்னாக்கா மில்லட்டை ராத்திரியே ஓவர் நைட் சோக் பண்ணி அப்புறம் காலையில் யூஸ் பண்ணணும். டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா டைஜஷனும் ஆகிறதில்ல, அது வேகிறதும் இல்லை. நைட்டை சோக் பண்ணிட்டாக்கா நல்லா வெந்து வரும். பாருங்க, பாத்திரத்தில் நான் சிறுவெங்காயம், பருப்பு, அப்புறம் தக்காளியை தோல் நீக்கிட்டு புளி ஜலத்தோடு சேர்ந்து தண்ணியாக கரைச்சிட்டு சேர்த்துட்டுருக்கேன் சாம்பாருக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. இந்த மசாலா சேர்த்துட்டு எவ்வளோ நல்லாயிருக்கும் சாம்பார். நீங்கள் இட்லிக்கு கூட இந்த சாம்பாரை யூஸ் பண்ணிக்கலாம், சுட சுட சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெள்ளத்தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையானது சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டாக்கா மசாலாவை சேர்த்து சூப்பராக சாம்பார் ரெடி. எஸ்பெஷலி சின்ன வெங்காயம் சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நான் ஆக்சுவலி சொல்லணுன்னாக்கா சாப்பாடுக்கும் மத்தியானம் இதே சாம்பார், காலையில் இட்லி கூட இதே சாம்பார் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட நான் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி காட்டின்ட்டுருக்கேன். முளைக்கட்டின பயிறு, பச்சை பயிறு சல்லாடு, பயிறு, கேரட் துருவல், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஒன்று போட்டுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தழை சேர்த்துட்டு தேவைப்படுற உப்பு, ஒரே ஒரு 1/2 மூடி எலுமிச்சை பழம் சாறு சேருங்கோ, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கூட பிளாக் சால்ட் டேஸ்ட்டுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அவ்வளோ சேர்த்துருக்கேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக சர்வ் பண்ணியிருக்கேன். பாருங்க, சின்ன வெங்காயம் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சைடில் முளைக்கட்டின பச்சை பயிறு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக சாப்பிட்லாம்.